வணக்கம் தோழா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனை கடிச்ச கதையா இந்த அணில்கள் பார்த்தோன்னா அங்க கடிச்சு இங்க கடிச்சு இப்ப திரும்பவே வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டானுவ. அப்படி எந்தெந்த அணில்கள்லாம் பார்த்தோன்னா தன்னுடைய சாதி வன்மத்துல சாதி வெறியில எப்படியெல்லாம் கடிச்சு வச்சிடான்றது இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம திருமாவளவனுக்கு பேராசை இருக்கலாம், அதுக்குன்னு மகளவா விஜய்க்கு நாங்க ஆதரவு தரணும்னா விஜய் வந்து எங்களுக்கு வந்து சிஎம் பதவி கொடுக்கணும், யாருக்கு திருமாவளவனை வந்து சிஎம் ஆக்கணுமா அப்படின்னு அந்த கட்சியோட செயலாளர் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. டே ஏண்டா 2 தொகுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து 108 தொகுதி ஜெயிச்சவங்க வந்து உங்களுக்கு சிஎம் கொடுத்துட்டு கை கட்டி நிக்கணும். ஏண்டா உங்களெல்லாம் வந்து அறிவாலய வாசல்லையே நாய் மாதிரி கட்டி போட்டு வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா. அப்படிதான் மண்டி போட்டு அங்க எச்ச பிளேட்ல தின்னுட்டு இருந்த நீங்க உங்களுக்கு காத்து லைட்டா இந்த பக்கம் அடிக்குதுன்னு தெரிஞ்சோன்னா அப்படி உரியில ஏறிக்கிறீங்க. இதெல்லாம் மனசாட்சி உள்ளவன் பண்ணுவானா? இப்ப இந்த நாய் சொல்றான், ஒரு வந்து 2 சீட்டுக்காக நீங்க வந்து எப்படி கொத்தடிமே நீங்க வேலை பார்த்தீங்க, இங்க வந்து காத்து விசுறதால இப்படி எல்லாம் பேசலாம் பண்றான். 2 சீட்டு தாண்டா, அந்த 2 சீட்டு இன்னைக்கு தேவைதானே. அந்த 2 சீட்டை வச்சுதான் இன்னைக்கு உங்க அண்ணா வந்து ஆட்சி அமைக்க முடியும். இது உனக்கு தெரியுமா தெரியாதா? திருமாக்கெல்லாம் முதலமைச்சர் ஆகணும் வந்து ஆசை வரலாமா, நீலாம் வந்து ஆகலாமான்றான். டேய், திருமாக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வேற என்னடா தகுதி வேணும்? அவருக்கு இல்லாத தகுதியோட மொன்னனுக்கு இருக்கு. மொன்னனுக்கு அரசியல என்ன தகுதி இருக்கு சொல்லு போலாம். நீ எல்லாம் பேச வந்துட்ட மொன்னனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, சினிமா நடிகனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி திரும்ப வந்து நீங்க வந்து இழிவுபடுத்த வரீங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், அவங்க அதை கேட்கறதுக்கு என்னடா தப்பு? நீங்க என்ன சொன்னீங்க கட்சி அரைக்கும் போது? எங்க கூட கூட்டணி வரவங்க கூட ஆட்சியிலும் பங்கோ அதிகாரத்துல பங்குன்னீங்களே, கொடுக்க வேண்டியதானே எடுத்து. திருமா கொடுத்தா என்னடா? திருமா வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு வந்து அரசியல் வந்து A to Z தெரியும். மொன்னனுக்கு என்ன தெரியும்? திருமாக்கு இந்த பதவி கொடுத்தா சிறப்பா இருக்குடா. மொன்னனுக்கு அரசியல் அவர் அப்படியே புலி, அதனால சொல்ல மக்கள் யாரும் ஓட்டு போடல. சினிமால பார்த்தாரு அழகா இருந்தாரு, அதனால ஓட்டு போட்டான் அப்படின்னு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு கூட பார்த்தோன்னா ஒரு சில அணிகள் போடுது, எங்க அண்ணா ஆட்சிக்கு வந்து அவர் வந்து நல்லதே செய்ய வேணாங்க, சிஎம் சேர்ல உட்காந்தே போதுங்க, அந்த சிஎம் சேருக்கு அழகுங்க, அப்படியே ஒரு அழகுங்க. இந்த மாதிரி தற்கொலை தாண்டா நீங்க வந்து ஓட்ட போட்டு ஒரு நடிகனை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. பக்கத்துல உள்ள மாநிலம் நம்மளை பார்த்து காரி துப்புறான். என்னது தமிழ்நாடு அப்படியே ஒரு தற்கொலை கூட்டமா வாடுது. நாங்க என்ன நினைச்சோம், தமிழ்நாடு வந்து ஏதோ ஒரு படித்த மாநிலம் அப்படின்னு நினைச்சேன். இப்படி வந்து சினிமா முகத்துல வந்து பைத்தியம் பிடிச்ச ஒரு மாநிலமா வந்து இருக்கு அப்படின்னு போற வரம் போல காரி துப்புறான். அப்ப இந்த அணில்கள் இவங்க அண்ணனை சிஎம் ஆக்கணும் எப்படின்னா உட்கார வைக்கிறதுக்காக மூத்த அரசியல்வாதி அவரு வந்து எவ்வளவு பெறாரு. டே, உங்க அண்ணன் பார்த்தனா கூட கல்யாணம் மட்டும் 10ஆவதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ற அளவுக்கு முன்ன வந்து போயிருக்கிறாரு. திரும்ப வந்து தன்னோட வாழ்நாள் முழுதுமே வந்து மக்களுக்காக களத்தில் நின்று தன்னோட வாழ்க்கையை வந்து அழிச்சு வர்றாரு. அவரு இதனால வரைக்கும் பார்த்தா திருமணம் கூட பண்ணிக்கல. திருமணம் கூட பண்ணாம தன்னோட மக்களுக்காக கலப்பனைக்காக தினம் ஓடுறாரு. நேத்து கூட பார்த்தனா கூட திரும்ப வந்து கேஸ் விலை ஏறி போச்சு, அதுக்காக போராட்டம் பண்றாரு, களத்துல நிக்கிறாரு. மொன்ன என்ன பண்றாரு? ஜிஎம் ஆக போற மொன்னனே பார்த்தனா இதனால வரைக்கும் பார்த்தனா கேஸ் விலை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு வந்து அறிக்கை விடல. ஆனா திரும்ப வந்து போராட்டத்துக்கு வந்து நிக்கிறாரு. அப்ப அரசியல்னா என்னன்னு தெரியாம ஒரு நடிகருக்கு வந்து நீங்க வாக்கு செலுத்தி அவர் மேல இருக்கிற ஒரு சினிமா பைத்தியத்துக்காக களத்தில் நிக்கிற திரும்ப போன்ற ஆட்கள் வந்து நீங்க இவ்வளவு கேலியா கேவலமா பேசுறீங்கன்னா இதுல இருந்து என்னடா தெரியுது? சாதி வன்மம், சாதி வெறிதண்டை உங்களுக்கு தெரியுது. இதை கண்டித்து ஒரு அறிக்கை கூட தாவைக்கு சார்ந்த ஒரு நிர்வாகி யாருமே வெளியிடல. ஏன் விஜய் அவர்களே பார்த்தோன்னா வாயை மூடிட்டு தான் வந்து இருக்கிறாரு. என்னன்னா இன்னும் வந்து நீங்க சிஎம் கூட ஆகல, தன்னுடைய தொண்டர்கள் வந்து இப்படி வந்து பேசுறாங்களே, இதெல்லாம் தப்புடா, மூத்த அரசியல் இப்படி எல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கை வந்து விடலாம்ல. ஏன் ஆதவர்ஜன் லாட்ரி அவர்களே எங்க இருக்கீங்க? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துற போதுமா? அவ்வளவுதானே. விடுதலை சிறுத்தை கட்சி வெளியே வந்த ஒரு ஆள் தானே, பேச வேண்டியதானே. சோசியல் மீடியா திறந்த திரும்ப பிடிச்சி கடிச்சு வைக்கிறான வெறி பிடிச்ச நாய் மாரி இவனை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா? இது மட்டும் இல்லாம திரும்ப வந்து பதிவுகள் மூலமாவும் பார்த்தனா திரும்ப வந்து கடிச்சு வச்சிருக்க. அதுல ஒருத்தன் போட்டிருக்கான், அண்ணா அறிவாளின் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார அடிமை அப்படின்னு ஒரு கட்டவத்துல போட்டிருக்கான். வெறும் 2 சீட்டு வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சர் பதவி கேட்குதோ? இப்படிப்பட்ட நாய்களா கேட்க வேணாம், ரீ எலெக்ஷன் வைங்க, 150 குறையாம நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்ற. ரீ எலெக்ஷன் வைங்கடா. உண்மையாவே ஆண்மை உள்ள நீங்களா ஆளா இருந்தா ரீ எலெக்ஷன் கேளுங்கடா, கேட்டு பாருங்கடா. பயம் தானே? என்னடே 107 சீட்டே பார்த்தா நீங்க வந்து மெரிட் கிடையாது, மெஜாரிட்டி கிடையாது, அது மைனாரிட்டிடா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து ஒரு எதிர்கட்சி, பெரும்பான்மை மக்கள் வந்து விஜய் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஓட்டு பார்த்தனா 2 கட்சிக்கா மிக்ஸ் ஆகி போயிடுச்சு, அவ்வளவுதான். சில சினிமா தற்கொலைகள், சில சினிமா பைத்தியங்கள் தான் பார்த்தனா இந்த மாதிரி ஓட்டு போட்டு நீங்க வந்து ஆதரிச்சுக்கிறீங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் விஜய் அவர்கள் வந்து ஒரு புதிய மாற்றம் கொடுத்துருவோம்னு சொல்லி யாரும் இங்க வந்து ஓட்டு போடல தம்பி. அதை முதல்ல புரிஞ்சுட்டு பேசுகிறா தற்கொலைகளா. அடுத்த ஒரு தற்கொலை, இவன் வந்து அணில வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இவன் வந்து ஒரு மிகப்பெரிய சாதி வெறியன், துணை முதல்வர் பதவி கேட்கும் பிளாஸ்டிக் சேர் நாயகன் அப்படின்னு சொல்லி அசுரன் படத்துல ஒரு கேரக்டர் போட்டு ஷூ தொடங்கிற மாதிரி ஒரு வந்து
ரோல் பண்ணிருக்கான். இவனோட போஸ்டர் போய் பார்த்தனா திருமாவை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடாது அந்த அளவுக்கு வந்து மோசமா வந்து இழிவுபடுத்தி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அறிவாலயத்துல வந்து இவர் வந்து பாத்ரூம்ல அடுப்பு எடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வந்து தலித் என்ற ஒரு பார்வையில வந்து இந்த சாதி வீரன் பார்த்தனா அவ்வளவு கேவலமான போஸ்டர் போட்டிருக்கான். இந்த போஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து காவல்துறை பார்த்து இவன் மீது வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தவனேனா திருமா என்றவர் பார்த்தனா ஸ்டில் அவர் பார்த்தனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி ஒரு வந்து எம்பி வந்து இவ்வளவு கேவலமா இவ்வளவு கொச்சையா வந்து ஒருத்தர் வந்து பதிவு போடுறானா திருமா என்றவர் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இவருக்கெல்லாம் வந்து எவன் கேட்க போறான்னு சொல்லி அப்படி ஒரு ஆணவத்துல அப்படி ஒரு சாதி திமிரு தான் வந்து போட்டுருக்கான். தயவு செய்து காவல்துறையவர்கள் இவனை பார்த்து இந்த பேஜ் எவனை பார்த்து இவனை தூக்கி கண்டிப்பா வந்து உள்ள வச்சு லாடம் கட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியே வந்து இவ்வளவு இதா பேசுறானா இவனை போன்ற ஆட்கள்லாம் இன்னும் எத்தனை சாதி வரி தூண்டு விதமா எத்தனை சாதி கலவரம் தூண்டு விதமா போஸ்டர் போடணும் பதிவு போடணும். அப்ப தக்க தண்டனை இவனுக்குலாம் கொடுத்தாதான் இவனுக்குலாம் பயம் வரும். காவல்துறை கவனத்திற்கு இதை நான் வந்து ஒப்படைக்கிறேன். அடுத்து பார்த்தா இன்னொரு அணில் போட்டிருக்கு 1-2 சீட்டை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அட்டாசிட் இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சல் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கு. இவங்க வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஷனம் ரெட்டியா அப்படியே நூல் பிடிச்சு தேடி பார்த்தாதான் கன்னட நடிகை புழைக்கு வந்த ஒரு கன்னட நடிகை பார்த்தனா காலங்காலமா ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு திருமாவை பார்த்து கன்னட நடிகையாகி நீ வந்து அவருக்கு எதிராக பதிவு போடுற கர்நாடகால இருந்து இங்க வந்தமா புழைச்சமா சம்பாரிச்சமா ஊரு போய் சேர்ந்தமா வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து எகத்தலத்தனமா வந்து பதிவு போட்டோம்னா தமிழ்நாடு மக்கள் செருப்பா கழட்டி அடிப்பாங்க. என்னத்த சொல்றது ஏதோ ஒரு துறையில வந்துதான் அணில்கள் தற்கொலைக்கு வந்து வாழதுன்னு பார்த்தா ஒட்டுமொத்த துறையும் பார்த்தோன்னா சினிமா முகத்துல பைத்திய முகத்துல பார்த்தோன்னா தற்கொலையா வந்து சுத்திட்டு கிடக்குது. என்னத்த சொல்றது நேத்துல இருந்து இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா சோசியல் மீடியா திறந்தா எங்க அண்ணனை வந்து சிஎம் ஆக்குங்க சீக்கிரம் சிஎம் ஆக்குங்க ஏன் அவர் வந்து காலதாமப்படுத்துறீங்க அவர் யார் தெரியுமா சாமிங்க அவர்லாம் அவர் வந்து காக்க வைக்கலாமா அவர் வந்து சீக்கிரம் சிஎம் ஆக்குங்க ஆளுநர் தான் நம்ம அண்ணனை வந்து காக்க வைக்கிறான்னு பார்த்தா திருமன்றவர் யாரா இவர் கூட நம்ம அண்ணன் வந்து காக்க வைக்கிறாரு எங்க அண்ணன் யார் தெரியுமா அவர் வந்து சூப்பர் மேனுக்கே மேன் அவர் போய் எங்க அண்ணன் வந்து காக்க வைக்கிறான்னு சொல்லிட்டு அணில் வந்து பார்த்தோன்னா இந்த 2 நாளா பார்த்தோன்னா கடிச்சு குதறி வைக்கிறாங்க. இப்படிலாம் கடிச்சு குதறக்கூடிய அணிலுக்கு நான் ஒரே விஷயம் சொல்றேன். டே அணிலா முன்ன படிச்ச ஸ்கூல்ல திருமா பார்த்தோன்னா ஹெட் மாஸ்டரா போயிட்டு உங்க அண்ணன் விஜய்கிறாருல அவர்கிட்ட போய் கேளுங்க திருமான்னா யாரும் தெரியும். இந்த மண்ணில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் பார்த்தோன்னா சம்பாதிக்கிறதுக்காகவும் ஃபேமுக்காகவும் வந்தக்கூடிய ஆட்கள் நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் குரலா ஒழிக்க ஒருத்தன் வந்தான்னா அது திருமா மட்டும் தான்டா. அவரோட ஃபேமிலி எடுத்து பாருடா போயிட்டு அவர் ஃபேமிலி கூட பார்த்தா இன்னைக்கு பார்த்தோன்னா ஆடம்பரமான பங்களா வீடு சொகுசு காரு அப்படிலாம் இல்ல. இன்னும் அவரோட ஃபேமிலி எல்லாம் பார்த்தோன்னா கூலி வேலைக்கு தான் போறாங்க அன்றாட வேலைக்கு தான் போறாங்க. சோ இப்படி களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து சினிமா முகத்துல வந்து எனக்கு வந்து விஜய் பிடிக்கின்றதுக்காக திருமாவை வந்து இப்படி கொச்சப்படுத்துறீங்களே கேவலப்படுத்துறீங்களே. நாளைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை கூட திருமா தான் களத்துல வந்து நிப்பாரு அது நீங்க பாப்பீங்க கண்டிப்பா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நேத்துனடா நீங்க இவ்வளவு சேட்டை பண்ணிக்கிறீங்க டிடி தினகரனோட ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டு வந்து அவ்வளவு பேரம் பேசுகிறீங்க குதிரை பேரமே அதாவது கொள்கை எதிரி பிஜேபின்றீங்க. அந்த பிஜேபி சப்போர்ட் மூலமா ஜெயிச்ச ஒரு ஆளை கொண்டு வந்து நைட் அவுட் நைட்டா வந்து அவர் கூட்டு வந்து பேரம் பேசுறீங்கன்னா நான் கூட உங்களை பார்த்தா ஏதோ சாதாரண ஆள் தான் நினைச்சேன் ரொம்ப மோசமான ஆள் பழுது நீங்க போற பக்கம் பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு வித்துட்டு போயிடும் பழுது. ஏன் அப்படி சொல்றேன்னா நைட் அவுட் நைட்டா வந்து கார்ல உட்கார வச்சு பேரம் பேசுறானா பேரம் பேசி சைன் வாங்குறானா வாங்கி வீடியோ எடுக்கிறானா அந்த வீடியோ எடுத்து இவனே வந்து ரிலீஸ் பண்ணிட்டானா. ஆனா இந்த மாதிரி ஒரு முட்டாள தர்க்க நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இவங்களே கூட்டு வந்து பேரம் பேசி இவனுங்களே வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ரிலீஸ் பண்றாங்கன்னா இனி வரும் காலங்களில இன்னும் அரசியல பார்த்தோன்னா பெரும் கூத்தா இருக்க போது. ஆனா எதுவோ திருமா அவர்கள் இடதுசாரி சிந்தனையோடு சித்தாந்தத்தோடு விஜயோடு இணைந்து விட்டார். இனி வரும் காலமாவது விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை வந்து அரசியல் படுத்த வேணும். அதாவது இடதுசாரி சிந்தனைகள் அதோட கருத்தை வந்து ஆழமா அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது உங்களுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லாம பார்ப்பனியம் பிஜேபி போன்ற மிகப்பெரிய சக்திகளுக்கு நீங்க கண்டிப்பா வாய்ஸ் அவுட் பண்ணணும். அதை எதிர்த்து நீங்க பேசணும். இன்னைக்கு ஆளுநர் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு பெரும் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு டார்ச்சர் பண்ணாரு. அதை கூட பார்த்தா நீங்க வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டீங்க. இனி வரும் காலமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவர் வந்துடும். அந்த பவர் மூலமா தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளும் தமிழ்நாட்டுடைய சுயமரியாதையும் நீங்க காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எதன் காரணமானா இடதுசாரி சிந்தனை ஆட்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்க பலமா சப்போர்ட்டா வந்து உங்க கட்சியில வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அதாவது சிபிஎம் சிபிஐ பிசிகா இது போன்ற கட்சிகள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு பார்த்தோன்னா முழு ஆதரவு முழு சப்போர்ட் மக்கள் சப்போர்ட் எப்பவுமே வந்து இருக்கும். களத்துல மக்களுக்கு தினம் வாங்க அப்படியே பணவில உட்காந்து தூங்கிட்டு ஐயோ எனக்கு தெரியல அது தெரியல சொல்லி இபிஎஸ் மேல வந்து பேசி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. களத்துல வந்து வேலை செய்யக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆதரிப்பாங்க. இதெல்லாம் மறந்து தூக்கி போட்டு இல்ல நான் வந்து ஒரு சங்கிதான் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா இடதுசாரி சிந்தனை கொண்ட கம்யூனிஸ்ட் அண்ட் பிசிகா என்னைக்கு வேணாலும் உங்களோட ஆட்சியை கவிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அணில் வந்து இன்னும் யாரெல்லாம் கடிச்சு வைக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் தான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.